புரட்டாசி மாசம் ஃபாலோவர்ஸ்க்காக இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா இட்லி நான் டெடிகேட் பண்றேன். உங்களுக்கு கறி தோசை சாப்பிட்டா எந்த ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மசாலா இட்லி சாப்பிட்டாலும் இருக்கும். ஆனா நான் கறி சேர்க்கல, சோயா சங்க்ஸ் தான் சேர்த்திருக்கேன். இந்த மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சண்டேனா ரொம்ப ஸ்பெஷலா ஏதாவது செய்வீங்க, இந்த மாசம் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது இதை செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் தயிர், கொஞ்சம் கொத்தமல்லி, இதை கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இது கூட ஒரு கை பிழிஞ்சு எடுத்த சோயா சங்க்ஸையும் கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிறதே உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதி குடமிளகாயை நான் தூளா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது கூடவே சோயா சங்க்ஸ் அரைச்சோம் இல்லையா, அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுல என்னென்ன மசாலாஸ் நான் சேர்த்திருக்கேன்றத டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா கொடுத்துருக்கேன். சோ ஒரு 5 நிமிஷம் மசாலா நல்லா வதங்கினது இதை 3 பங்கா பிரிச்சு அதுல இட்லி மாவை உள்ள ஊத்திடுங்க. மாவு ரொம்ப தண்ணியா இல்லாம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஃப்ளேம் கம்ப்ளீட்டா லோவா வச்சுக்கோங்க. மசாலாவோட 1/2 கப் தண்ணி ஊத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும். இதுக்கு மேல இட்லி பொடி தூவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா இட்லி ரொம்பவே வாசனையா கமகமன்னு இருக்குங்க. மேல இட்லி நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கும், கீழே மசாலா எல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாவே இருக்கும். அதோட சேர்த்து சாப்பிடும் போது அட்டகாசமா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆனால் ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?